ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. தனுஷ் அவர்கள் நடித்த படத்தில் நம்மக்கிட்ட வந்து காசு இருந்தால் காசு எடுத்துப்பானுங்க, நம்மக்கிட்ட நிலம் இருந்தால் நிலத்தை வந்து பிடுங்கிடுவானுங்க. இதே வந்து படிப்பு இருந்தால் அதுதான் நம்மளை வாழ வைக்கும், அதை எடுத்துக்கவே முடியாது அப்படின்ற ஒரு டைலாக் இருக்குது. எனக்கு இன்னமும் போன ஞாயிற்றுக்கிழமை கவின் அவர்கள் கொல்லப்பட்டதில் இருந்து இந்த டைலாகுக்கான ஒரு உயிர் இருந்ததுங்க. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும் அந்த படம் வந்து. அந்த டைலாக்கான உயிரே இறந்து போனதான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. படிப்பு இருந்தால் கூட எடுத்துக்கிட்டாங்க ஒரு உயிரை, படுகொலை பண்ணியிருக்காங்க, ஆணவ படுகொலை பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இதை இன்னும் டீப்பாக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்த பையன் பண்ணியிருக்கான். அதுதான் விஷயம். ஒரு 21 வயசு பையன் சுர்ஜித் சரண்டரானவர், அவர் பண்ணியிருக்காரு. ஆதி அப்படின்ற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணுங்க. இப்போ என்ன இருக்காங்கன்னா, என்னை சுற்றி இருக்கவங்க சொந்தக்காரங்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கவங்க, அவங்க வந்து அந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஓகேங்களா? நீ அதை எப்படி எடுத்துக்கிற, எந்த மாதிரி உன் கண்ணோட்டத்தில் பார்க்குற, அது தேவைதானா, நல்லது கெட்டது ஆராய்ச்சி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் ஒரு 6ஆம் அறிவு. உங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு. பெரியார், அண்ணா, காமராஜர், கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் இவங்கெல்லாம் வாழ்ந்த மண் ஆக்சுவலாக. அதாவது பலதரப்பட்ட அரசியல் சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேதியிலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இலவசமாக சாப்பாடு போட்டு படிப்போட முக்கியத்துவம், ஜாதி அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட ஃப்ரீயாக கொடுத்து கடைப்பிடிக்கிற நம்ம ஊரில் நீ அப்படி தான் வந்திருப்ப. ஏன்னா தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி இந்த சைட்லலாம் நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் இருக்கும். அவுட் ஆஃப் பார்டர் ரீச் போகிறீங்கன்னா உள்ளெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் மெஜாரிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூலில் படித்தவங்க மேலே வந்து இன்றைக்கி நிறைய சாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சாதிச்சு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கஷ்டப்பட்டு ஐடின்றது நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அளவுக்கு தன்னை வந்து முன்னேற்றி இருக்க கவினை வந்து நீங்கள் அநியாயமாக கொண்டு இருக்கீங்க.